அதிகமாக நேசிக்கிற என்னோடய அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு 9 மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமாம், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியலை. அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இது வந்து என்னோடய அப்பா வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்கள் வருகை தந்து சிறப்பு சேர்த்துக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விரைவுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு கே பாக்கியராஜ் சார் அவருக்கு வணக்கம். பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கூட மேடையில் அமர்ந்திருக்கும் சக நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா, எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லக்ஷனா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அது ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்குது. அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும் போது கூப்பிட்டேன், எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க. இந்த லக்ஷனா ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்ல ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்கியராஜ் சாரை வணங்குறேன். காதல் படமே நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம இளைய தளபதி விஜயை மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக்குன எங்கள் பேரரசு சாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும், சக நடிகர்களையும் வணங்குறேன். மீடியாக்கள், இளையதங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலிமா தான் எனக்கு விஜி சார் பழக்கமானார். நாங்கள் ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியாக இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள், இயக்குநர்கள் அட்ரஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம். அதே போல் தான் இப்போ இளையதளங்கள்லேயும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், வடிவேல் குறிப்பு, விவேக் குறிப்புலாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்படி தான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலிமா எனக்கு அறிமுகமானார் ரிஷி சார். அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேர் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்கிறேன்னு எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தது அந்த பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு. அப்புறம் அவர் சொன்னார், என்னுடைய கனவு பழிக்காமல் போயிடுச்சு, அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய லெவல் கொண்டு வரணும். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே மேலே வளரணும். இன்னும் நிறையா படங்களில் அவர் பண்ணணும். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு. நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும். அந்த ரக்ஷனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பிக்குவேன்.
அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம். அதில் பாசம், அப்பா மீடியா, எங்கள் அப்பா, ஏசப்பா பற்றி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்கு. அவரை பார்த்துக்கிட்டு அவர் இனிமேல் காமெடி பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார், பாதி திருவள்ளத்தை கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் பாக்கியராசர் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல். ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நடித்தாலும் சரி, அல்லாஹ் நடித்தாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நடித்தாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை கண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்போதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்பு வரும்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அது யாரும் கும்பிடலாம், கடவுள் யாரோனா இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். ஆனால் இந்த பாடல் குழந்தை இயேசு நடித்து பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலாக குத்துப்பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போதும். பக்தி பாடல் வேணும். இப்போ நிறைய குறைஞ்சிச்சு. ஒரு காலத்தில் நிறைய பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சிவபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படங்கள் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை. வந்தால் பார்ப்பாங்களா டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்தால் வரட்டும் பரவாயில்ல, குடும்ப படம் வராமல் போச்சு. இப்போ பாக்கியராஜ் படம்லாம் மௌன கீதங்கள், அதுலேயே அப்பா பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே அப்பாவோட பெருமைலாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும், மௌன கீதங்களுக்கு தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூரம் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த 7 நாட்கள் இல்லைங்க. அதெல்லாம் அந்த 7 நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரியாக அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை, கிளைமேக்ஸ் நிற்கும். இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா, பெட்ரா, குத்துரா, கலாச்சாரம் தான். இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. எங்கள் அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வச்சுருக்கும்.
அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவி இயக்குனர் வந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டைரக்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டிருக்கலாம். நான் கேட்பேன், ஏதாவது வேணும் அப்பா, இதை வாங்கிட்டு வரணுமான்ட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் என்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னென்னா, ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரதில்லை பாக்கியரசு வந்து இந்த கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு அவர் என்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத் சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் எங்கள் அப்பாட்ட இந்த பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20-25 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்குள்ள இந்த மோதிரம் இருக்குது. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனு அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தராட்சி போட்டு தொங்கிச்சு வரும், அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கட்டு எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது, இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்றைக்கும் அதை போட்டுருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம என் மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியாக படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளே தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது பயத்தில் அப்போ உள்ளே பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்போ தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம